Welcome to the Jesus Calls Ministries. Brother Dinakaran hears the voice of God and brings that message of hope to the millions. He, with his son Dr. Paul Dinakaran, exhibit the love and compassion of Christ to the broken-hearted people around the world through the public meetings, their television ministry, the 24 hours prayer tower, and through the individual prayer ministry. The Dinakarans have also established an accredited technical institute where 3,200 students pursue engineering, management, and computer science, along with being endowed with the power of the Holy Spirit to be God's ambassadors in the dark world. This is the Jesus Calls Ministry. இன்று மாலை நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிப்போன ஒரு அருமையான வாக்கு. இயேசு கிறிஸ்து என்ற என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என் பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கட்டாயமாய் செய்வேன். எபிரேயர் 6:18 சொல்லுகிறது, தேவன் பொய்யுரையாத தேவன், பொய் சொல்ல மாட்டார். தைரியமாயிருங்கள். இன்று நாம் கேட்கிற எதையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நல்ல நாள் இது, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இது. இயேசு என்ற பதத்திற்கு பொருள் ரட்சிக்கிறவர், தொல்லையிலிருந்து மீட்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், பாவத்தின் சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர். கிறிஸ்து என்பதற்கு பொருள் அதற்கென்றே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரத்யேகம் பண்ணப்பட்டவர். எனவே இந்த 2 பெயர்களை சொல்லும் பொழுது தேவாதி தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனாய் இறங்கி வந்ததையும் நம்மை ரட்சிக்க இறங்கி வந்ததையும் நாம் அறிக்கையிட்டு பிரார்த்தனை செய்கிறோம். அதனுடைய உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது. நாம் விரும்புகிறதை உடனே கொடுக்கிறார். அவ்வளவுதான் ரகசியம். எப்பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்? என் அன்பிற்குரியவர்களே, யோவான் 13:1 வாசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் இறங்கி வந்த தேவன் தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவரோடு கூட உறுதுணையாக 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் இந்த உலகில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு ஒரு நாள் ஆண்டவர் உணர்ந்தாராம், ஐயோ, நான் இந்த மக்களை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டது. நான் போகும் நேரம் வந்தது, பிரியும் நேரம் வந்தது. நான் இல்லாமல் இவள் என்ன செய்ய போகிறார் என்று எண்ணினார். முடிவு வரை அவள் மீது அன்பு வைத்தார். மற்றொரு பக்கம் யோவான் 13:2-27 என்ற வேத பகுதியை பாருங்கள். யோவான் 6:64-70 என்ற வேத பகுதியை பாருங்கள். அவருடைய சீடர்களுள் ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் அவரை வெறுக்கிற மக்களோடு கூட சதி செய்து 30 வெள்ளிக்காசுக்காக எப்பொழுது அவரை காட்டிக் கொடுக்கலாம் என்று காத்திருந்தார். எந்த நேரமும் அவன் வரக்கூடும், அவரை கைது செய்யக்கூடும், சிலுவைக்கு அழைத்து செல்லக்கூடும். மறுபக்கம் அவரை உண்மையாய் நேசிக்கிற இந்த 11 சீடர்களுடைய முகங்களை பார்த்தால் கண் கலங்கினார். அப்பொழுது என்ன சொன்னாரா? யோவான் 13:33 வாசிக்க கேட்போமா? பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு பிரியும் காலம் வந்தது. நீங்கள் என்னை நீ காண மாட்டீர்கள். இந்த வார்த்தை சொன்னதுதான் தாமதம். யோவான் 14:5 படி அவருடைய சீடர்களுள் ஒருவனான தோமா குதித்து எழுந்தார். ஆண்டவரே, எங்கு போகிறீர்? எங்களை விட்டு எங்கு போகிறீர்? நாங்கள் எங்கே போவோம் என்று புலம்பி அழுதார். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 23:35 படி,
என்னோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்தீர்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? அவள் சொன்னாள், இல்லை, எங்களுக்கு ஒரு குறைவும் வரவில்லை. ஆண்டவர் சொன்னார் அப்பொழுது இந்த வார்த்தையை, யோவான் 14:14, எப்பொழுதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மனம் கலங்காதிருங்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட ஆன்மீக பிரகாரமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. பல ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா நாட்டினுடைய காவல்துறையின் தலைமை அதிகாரி காஷ்மீரை பார்க்க வந்தார். மிகுந்த ஆசையோடு வந்தார். ஆனால் ஒரு நாள் ஜேப்படி திருடன் ஒருவன் அவரிடமிருந்த அத்தனை பணத்தையும் டிக்கெட்டுகளையும் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார். அவருடைய உள்ளம் உடைந்தது. யாரிடம் போது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. தற்செயலாக அவரை சந்தித்த ஒரு உயர் அதிகாரி அன்போடு வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார். ஒன்றும் கவலைப்படாதிருங்கள், எத்தனை நாள் இருக்க வேண்டுமோ இருங்கள், எல்லா உதவியும் நான் செய்கிறேன் என்று செய்தார். அன்போடு அனுப்பி வைத்தார். எல்லா உதவிகளையும் செய்தார். போகும் பொழுது கண் கலங்கி அந்த மலேசியா காவல்துறை அதிகாரி இவரை பார்த்து கேட்டார், ஐயா, எப்பொழுதாவது என் உதவி உங்களுக்கு தேவையானால் தயவு செய்து என் பெயரை சொல்லி ஒரே ஒரு கடிதம், ஒரு தந்தி அனுப்பிவிடுங்கள், நிச்சயமாக உதவி செய்வேன். நான் இந்த நாட்களை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னேன். நாட்கள் கடந்தன. இந்த அன்பு மனிதருடைய மருமகனும் மகளும் குழந்தைகளும் மலேசியாவுக்கு கப்பலில் பயணமானார்கள். கப்பலில் அவர் ஏறின பிறகுதான் அவர் உணர்ந்தார், ஐயோ, இவர்கள் விசா வாங்காமல், அதாவது நுழைவு அனுமதி வாங்காமல் போய்விட்டார்களே, அங்கே உள்ளே நுழைய விட மாட்டார்களே என்று கலங்கினார். தன் நண்பரின் ஞாபகம் வந்தது. அந்த உயர்ந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரே ஒரு தந்தி அனுப்பினார், ஐயா, என் பிள்ளைகள் வருகிறார்கள், விசா வாங்காமல் வருகிறார்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள். கப்பல் போய் சேர்ந்தது. எல்லோரும் விசாவோடு போய் நிற்கும் பொழுதுதான் இவர்கள் உணர்ந்தார்கள், ஐயோ, விசா இல்லாமல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று. அப்பொழுது உயர்தர போலீஸ் அதிகாரிகள் உள்ளே நுழைந்தார்கள். இவருடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். வேண்டிய உதவிகளை செய்தார்கள். மட்டுமல்ல, அந்த உயர் அதிகாரி அவளை பார்த்து சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் எத்தனை மாதங்கள் ஆனாலும் நான் செய்ய ஆயத்தம் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, அப்படித்தான் அருள்நாதர் இயேசு தன் சீடர்களை பார்த்தார். அவருடைய உள்ளம் கலங்கியது. நான் இல்லாமல் என்ன செய்வார்? பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, வருந்தின சீஷர்காய் மருகி நின்றாரே, ஆதியேசைய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும், அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம், துன்ப அகோரம் தொடர்ந்திடும் நேரம், ஆதியேசைய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். ஒவ்வொருவரையும் பார்த்து கண் கலங்கினார். நான் போகிறேன், ஆனால் எப்பொழுதாவது உங்களுக்கு ஏதாவது தேவையானால் என் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள், என் பெயரில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு
நாளை தினத்தை எப்படி சந்திப்போம் என்ற வேதனையோடு வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து சொல்கிறார். எப்பொழுதாவது என் உதவி வேண்டும் என்றால் கேளுங்கள், என் நாமத்தில் கேளுங்கள், எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஒரு நாள் மத்தேயு 19:27-29 வசனங்களின் படி பேதுரு என்ற சீடன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து இப்படி கேட்டான். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு 100 மடங்கு நீங்கள் விட்ட எல்லாவற்றையும் கொடுப்பேன். மறு உலகில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்காய் காத்திருப்பேன். அங்கு நித்திய வீட்டையும் தருவேன், என் நித்திய ஜீவனையும் தருவேன். என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். 1984 ஆண்டு கார்னியா பொறியியல் கல்லூரியை கட்ட தீர்மானித்தோம். அதற்கு யார் உதவி நாடுவதென்று பலருடைய உதவியை தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் சென்னையில் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸாக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா சேவகபாண்டியன் அவர்களை சந்தித்தேன். உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டேன். அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு இடி விழுந்தது. அவருடைய மூத்த மகள் பரிதாபமாய் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார். அவருடைய உள்ளம் உடைந்தது. பேசாமல் திருநெல்வேலியில் போய் உட்கார்ந்து விட்டார். நானும் திருநெல்வேலிக்கு போனேன். அவரும் அவருடைய மனைவியும் கதறி அழுதார்கள். நானும் அழுதேன். இறுதியில் சொன்னேன், பிரதர், என்று அந்த மகள் போய்விட்டாளோ, திரும்பி வரப்போகிறாளா? இல்லை. எத்தனை நாள் அழுது கொண்டு இருக்கப் போகிறீர்கள்? என்னோடு வாருங்கள், கோவையில் என்னோடு தங்கியிருங்கள், இந்த கல்லூரியை கட்டுங்கள் என்று சொன்னேன். 20 ஆண்டுகள் அப்படியே இருந்து இந்த பணியை செய்து வந்திருக்கிறேன். எனவே அந்த இடத்தில் ஒரு பெரிய மாணவர் விடுதியை கட்டிய பொழுது அந்த விடுதிக்கு சேவகபாண்டியன் விடுதி என்று பெயர் வைத்து அகமகிழ்ந்தோம். அதை போலவே மிஸ்டர் சுந்தரராஜ் என்று எங்கள் தர்மகர்த்தா ஒருவர் உண்டு. அவரும் அப்படித்தான் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவருக்கென்று ஒரு விடுதியை நாங்கள் பெயரிட்டு பரவசப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த 2 பேரையும் பார்க்க வேண்டுமா? பிரதர் சுந்தரராஜ், எல்லாரும் கைதட்டு. காட் பிளஸ் யூ பிரதர், லாங் லைஃப். என் அன்பிற்குரியவர்களே, அதை போலத்தான் ஆண்டவர் லூக்கா 9:23 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன். 2 வகையான வாழ்க்கையை நாம் இந்த உலகில் வாழலாம். ஒன்று, பி எ ரோமன் இன் ரோம், ரோமாபுரியில் ரோமனாயிரு. எல்லாரும் கள் குடிக்கிறார்களா, நீயும் குடி. எல்லாரும் பொய் சொல்லுகிறார்களா, நீயும் பொய் சொல். எல்லாரும் திருட்டுத்தனமாக பல காரியங்களை சம்பாதிக்கிறார்களா, நீயும் அப்படி செய். பி எ ரோமன் இன் ரோம். ஆனால் மற்றொரு பக்கம் தேவன் கூப்பிடுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள். அவன் எப்படி வருகிறான்? 1 பேதுரு 1:16 சொல்லுகிறார், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், தூய்மையாய் நடக்க வேண்டும். யார் எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நடக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதை செய்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் தேவனுடையது,
ஆகாய் 2:8 என்ற வேத பகுதி சொல்கிறது, வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது என்று அவர் சொல்வதாக. அண்மையில் நான் பத்திரிகையில் ஒரு காரியத்தை வாசித்தேன். 1716வது ஆண்டு பிரஷ்யா என்ற நாட்டின் அதிபதி, இந்த நாட்டின் மன்னன், ரஷ்ய நாட்டு மன்னனுக்கு 6 டன் எடையுள்ள ஒரு மரகத கல்லை கொடுத்தார். இந்த மரகத கல்லை 115 கோடி ரூபாய் என்று அப்பொழுது கணக்கிட்டு இருந்தார்கள். என்று யோசித்து பாருங்கள், இந்த மரகத கல்லுக்கு இன்று எத்தனை கோடி மதிப்பு இருக்கும்? 1000 கோடி இருக்கும். ஒரே ஒரு கல். அத்தனை கல்களும் நிறைந்த கோடிக்கணக்கான வைரச் சுரங்கங்களுக்கு அதிபதி தான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு இல்லாத சொத்து இல்லை, சுதந்திரம் இல்லை. எனவே தான் சொன்னார், எதை கேட்டாலும் எனக்கு கொடுக்க முடியும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எல்விஸ் பிரெஸ்லி என்ற மிகப்பெரிய பாடகர் உண்டு. அவருக்கு ஒரே மகள். ஒரு நாள் அவருடைய மகள் கேட்டாள், அப்பா, நான் இந்த டிஸ்னி வேர்ல்டை பார்க்க வேண்டும், என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். நான் மேட்டுப்பாளையம் போகும் பொழுது பிளாக் தண்டர் என்ற ஒரு இடத்தை பார்க்கிறோம். விளையாட்டிற்காக நம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறோம். அதுபோல எத்தனையோ மடங்கு பெரிய ஒரு இடம்தான் டிஸ்னி வேர்ல்டு. எல்விஸ் பிரெஸ்லிக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், தனிமையாக ஒரு இடமும் போக முடியாது. புகழேனின் உச்ச கட்டத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர். எங்கு போனாலும் மக்கள் வெள்ளம் அலை போல திரண்டு அவரை சூழ்ந்து கொள்ளும். எனவே ஒரு காரியத்தை செய்தார். மகளுடைய விண்ணப்பத்தை புறக்கணிக்க இஷ்டமில்லை. டிஸ்னி வேர்ல்டு அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஒரு நாள் நீங்கள் டிஸ்னி வேர்ல்டை பூட்ட முடியுமானால் அதற்கு எவ்வளவு தொகை உங்களுக்கு நஷ்டமாகும் என்று கேட்டார். ஐயா, $1 மில்லியன் நஷ்டமாகும் என்று சொன்னார். அதாவது 4.5 கோடி ரூபாய். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு நாள் அதை பூட்டுங்கள், வெளியிலிருந்து யாரும் உள்ளே வராமல் பூட்டி விடுங்கள், நானும் என் மகளும் மாத்திரம் வருவோம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போம் என்று சொன்னார். அப்படியே செய்தார். தன் மகளை சந்தோஷப்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிக்க தயக்கமே இல்லை. அன்பு அன்பு அதே அன்போடு தான் உங்கள் ஆண்டவர் இயேசு என்று உங்களிடம் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை கொடுக்க ஆயத்து. இந்த கூட்டத்தின் அமைப்பின் குழுவில் பிரதர் சாம் ஐசாண்ட் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுங்கள், ஒரு தெம்மாங்கு பாட்டு பாடச் சொல்வார். ஃபாதர் பெர்க்மன் அவர்கள் எழுதிய ஒரு தாய் தேற்றுவது போல இந்த பாட்டிற்கு நான் ஒரு தெம்மாங்கு ராகம் வைத்திருக்கிறேன், அதில் பாடுகிறேன். ஆனால் இதுக்கு நல்லா நீங்கள் கைதட்டலாம். அன்பு அன்னை தேற்றுவது போ அன்பர் என்னை தேற்றுவார். அன்பு அன்னை அன்பு அன்னை அன்பு அன்னை தேற்றுவது போ அன்பர் என்னை தேற்றுவார். அன்பு அன்னை தேற்றுவது போ அன்பர் என்னை தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. அன்பு அன்னை தேற்றுவது போ அன்பர் என்னை தேற்றுவார். அன்பு அன்னை அன்பு அன்னை அன்பு அன்னை தேற்றுவது போ அன்பர் என்னை தேற்றுவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். அன்பு அன்னை
தேற்றுவது போல் அன்பர் என்னை தேற்றுவார். அன்பு அன்னை, அன்பு அன்னை, அன்பு அன்னை தேற்றுவது போல் அன்பர் என்னை தேற்றுவார். அன்பு அன்னை தேற்றுவது போல் அன்பர் என்னை தேற்றுவார். நல்லா தட்டுங்க, எல்லா ஆண்டவரும் நல்லா தட்டுங்க. அவருக்கு வல்லமை உண்டு, அவரிடம் திரளான செல்வமும் உண்டு. என்றாலும் அவர் சொன்னார், என் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். ஏன் அந்த பெயரில் என்ன அப்படி மகிமை? வாசிப்போமா? பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாமத்தின் கீழ் என்ன கட்டளையிடப்பட்டால் நடக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு ஒன்றில் எனக்கு மிகவும் பரிச்சயமான நேர்மையான ஒரு சகோதரர் கைது செய்யப்பட்டார். அந்தோ அவர் அந்த சிறைச்சாலையிலே சாகும் வேளை வந்தது. அவருடைய மகள் திடீரென்று தொலைபேசியின் மூலம் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாள், அங்கிள், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றுங்க. என்ன செய்வதென்று யோசித்தேன். டெல்லியில் உயர்ந்த ஒரு பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற என் நண்பருடைய ஞாபகம் வந்தது. உடனே தொலைபேசியின் மூலம் அவருக்கு விஷயத்தை சொன்னேன். அவர் சொன்னார், பிரதர், இந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு, அதே நாட்டில் உள்ள அதிகாரிக்கு என் பெயரை சொல்லி ஒரு தந்தி அனுப்புங்கள். அந்த தந்தியில் என்ன எழுத வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றார். சொன்னதை எழுதி கொண்டேன். அவருடைய பெயரில் அந்த தந்தியை அனுப்பினேன். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், அந்த தந்தி போய் சேர்ந்தவுடன் இந்திய நாட்டின் ஸ்தானாதிபதி குதித்து எழுந்தாராம். அதை கையில் வைத்துக்கொண்டே ஒரே ஓட்டமாக ஓடி காரில் ஏறினார். அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகளிடம் போய் உடனே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரடியாக சிறைச்சாலைக்கு சென்று அவரை விடுதலை செய்து உயிரை காப்பாற்றினார். ஓய்வு பெற்ற இந்த அதிகாரியினுடைய பெயருக்கு என்ன அவ்வளவு மகிமை, அன்பு. அவர் அதிகாரத்தில் இருந்த பொழுது தன் கீழே இருந்த கணக்கற்ற அதிகாரிகளுக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வார், என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்வார். அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கும் நம்முடைய எத்தனை வேற்றுமைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை சொல்லும் பொழுது அப்படியே மகுடநாதம் கேட்ட பாம்பு போல அடங்கி விடுகிறோம் அல்லவா? நம் இருதயங்கள் எல்லாம் பிணைப்படுகின்றன அல்லவா? கண்களில் கண்ணீர் ஊற்றுகின்றது அல்லவா? காரணம், அந்த ஒரு மனிதனுடைய தியாகம். எல்லாவற்றையும் விட்டார், நமக்காக எல்லாவற்றையும் விட்டார், தன் உயிரை அர்ப்பணித்தார். அதை போலத்தான் நம்முடைய அருமை இரட்சகர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் கூறுகின்றன. அப்படி வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 2:7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த 2 காரியங்களையும் தேவாதி தேவன் செய்தார். காணக்கூடாத தேவன். முதலாவது வேதம் சொல்கிறது, அவர் மனுஷ சாயலானார், மனுஷனாக மாறினார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவ பக்தியின் ரகசியம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது,
1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 சொல்கிறது, சேரக்கூடாத ஒரு மனுஷனும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். எபிரேயர் 11:27 சொல்கிறது, அதரிசனமானவர், யாரும் அவரை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஏசாயா 66:1 சொல்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இந்த தேவன் மனு உருக்கொண்டு இந்த உலகிற்கு இறங்கி வந்தார், எல்லாவற்றையும் வெறுமையாக்கி. பல ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் மிக மிக செல்வந்தராக வாழ்ந்த ஒரு வணிகர் அங்கு செய்த தவறினால் அவரை கைது செய்ய முயன்ற பொழுது இந்திய நாட்டிற்கு ஓடி வந்து விட்டார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் விமான நிலையத்தில் எடுத்த புகைப்படத்தை பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அத்தனை மகிழ்ச்சி, சிங்கப்பூரில் இருந்து சிறைச்சாலையிலிருந்து தப்பி வந்துவிட்டோம் என்று. ஆனால் சில நாட்களுக்குள் அந்த அரசாங்கத்தினுடைய விண்ணப்பத்தின்படி நமது நாட்டில் அவரை கைது செய்தார்கள். டெல்லியில் உள்ள தீகார் சிறைச்சாலையில் அவரை போட்டார். அவருடைய மனம் உடைந்தது. அவரை கோர்ட்டிற்கு விசாரணை கொண்டு வந்த பொழுது அவருடைய மனைவி அவரை பார்த்து நடுங்கி போனார். 2 கால்களும் யானை கால்களைப் போல வீங்கி இருந்தன, முகமெல்லாம் வீங்கி இருந்தது. அவர் தன் மனைவி பார்த்து சொன்னார், ஏதாவது செய்தி என்னை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வா, நோய் என்னை கொல்லுகிறது, எனக்கு ஒரு சௌகரியம் இங்கே இல்லை, இல்லை நான் மடிந்து விடுவேன். ஆனால் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அந்தோ செல்வமாய் வாழ்ந்த அவர், சொகுசில் வாழ்ந்த அவர் சில நாட்கள் சிறைச்சால் இருக்கக்கூட முடியாமல் நோய் கொண்டு மாண்டு போனார். தேவாதி தேவனை பாருங்கள், கோடிக்கணக்கான தேவதூர்கள் தம்மை சூழ்ந்திருக்க வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 சொல்லுகிறது போல, கோடிக்கணக்கான தேவதூர்கள் அவர் புகழ் பாடிக்கொண்டு இருக்க வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 சொல்லுகிறது போல, மகிமை நிறைந்த ஒரு சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அத்தனை அழகு, அத்தனை கம்பீரம். அதனை விட்டார், பூமிக்கு இறங்கி வந்தார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது அவர் முகம் எப்படி இருந்தது? என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் முகம் அந்தகாரப்பட்டது. ஏசா 54:12 பாருங்கள், அவருடைய முகம் அந்தகாரப்பட்டது, ஒருவரும் பார்க்கக்கூடாதபடிக்கு அருவருப்பாயிருந்தது. ஏசா 53:2-3 வசனங்கள் கூறுகின்றன, அதில் சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை, வாடிப்போன. ஒவ்வொரு மனிதனுடைய துயரத்தையும் துக்கத்தையும் தம்மேல் சுமந்து இந்த முகம் வாடி போயிருந்தது. உடலெல்லாம் காயம், தலையில் முள்முடி, முகம் அந்தகாரப்பட்டது. மனுஷ சாயலானார். நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கினார். மனுஷ சாயலானார். என் அன்பிற்குரியவர்களே, எத்தனை பாடு! 2வது, எல்லாவற்றையும் இன்னும் வெறுமையாக்கினார். 2 கொரிந்தியர் 8:9 பாருங்கள். அது சொல்லுகிறது, நாம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராய் இருந்தும் மிகுந்த தரித்திரமுடையவராய் மாறினார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் வெறுமையாக்கினார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகில் அவர் வாழ்ந்த பொழுது ஒரு நாள், மார்க்கு 11:12 சொல்லுகிறது போல, பசியினால் தவித்து அத்திமரம் ஒன்றில் ஒரு பழம் இருக்குமா என்று தேடி பார்த்தாரா. யோவான் 4:6-8 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன, விபச்சாரத்தில் வாழும் ஒரு பெண் கிணற்றில் தண்ணி எடுக்க வந்த பொழுது, இவளிடமா தண்ணீர் வாங்கி குடிப்பதற்குள் என்ற எண்ணமின்றி என் தாகத்திற்கு ஏதாவது கொடு என்று கெஞ்சினாரா. லூக்கா 8:3 சொல்லுகிறது, அநேகம் பெண்கள் அவரால் ஆசி பெற்றவர்கள், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், அவருக்கு தங்கள் அந்தஸ்தினால் சொத்தினால் ஊழியம் செய்து வந்தார்களா.
செல்வத்தில் உழந்து வந்த அவர் ஐஸ்வர்யத்தை முற்றிலும் துறந்து நமக்காக இந்த பாட்டை பட்டார். உள்ளம் ஒருக்கும் ஒரு சம்பவத்தை பத்திரிகையில் வாசித்தேன். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2250 ஆண்டில் எகிப்து நாட்டில் ஒரு எகிப்து அரசன் இருந்தார். அவனுக்கு ஒரு செல்வ புதல்வி, அரண்மனையில் சகல சொகுசும் அவளுக்கு இருந்தது. எனினும் ஒரு நாள் அவள் அரண்மனை விட்டு வெளியே போனாள். அங்கிருந்த ஏழைகளை கண்டாள். என்ன இப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்களே, உடை இல்லாமல் இருக்கிறாள் என்று பரிதாபம் கொண்டாள். எனவே அரண்மனைக்கு போய் தன்னிடம் இருந்த உணவுப் பொருள்கள், உடைகள், பணம், காசு எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவள் கொடுத்தாள். இதை நாட்டின் மத தலைவர் ஒருவர் பார்த்து விட்டார். அரசனிடம் போய் பிராது செய்தார். நம்முடைய ராஜ்ய திட்டத்தின்படி, சட்ட திட்டத்தின்படி அவளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த ஏழை பாழைகளை போய் தொட்டு அவளுடைய கை தீட்டுப்பட்டு விட்டது, அதை வெட்டிவிட வேண்டும் என்றார். நாட்டின் திட்டம் அது, சட்டம் அது. அரசனின் உள்ளம் தடுமாறியது. வேறு வழியின்றி சரி என்று சொன்னார். அந்தோ அந்த சிறு பெண்ணின் ஒரு கையை வெட்டி எடுத்து விட்டார். அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார். வாங்கி புலம்பினான். ஆயுள் முழுவதும் கையில்லாமல் என் பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே என்று புலம்பினான். அந்த கையை வாங்கி, மரித்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உடம்பு கெடாமல் இருக்கத்தக்கதாக பதனிடுவது போல அந்த கையை பதனிடும்படி சொன்னார். பத்திரமா இதை வைத்திருந்தார். நூற்றாண்டுகள் கடந்து போயின. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதை பார்த்து அதை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கொண்டு வந்தார். பத்திரமாய் வைத்திருந்தார். அண்மையில் புளாரிடா என்ற மாநிலத்தில் உள்ள ஒரு நகரில் விதவைகளுக்கு, அனாதை சிறுவர்களுக்கு இல்லம் கட்ட சிலர் பணம் வசூலித்த பொழுது அவர் இந்த கையை கொடுத்தார். ஐயா, இந்த கையை விற்று ஏலம் விட்டு நீங்கள் பணத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த கையை கொண்டு வந்தார்கள். அதை தூக்கி காண்பித்த பொழுது மக்கள் கதறி அழுதார்கள். ஐயோ, இந்த புள்ள கையை வெட்டி போட்டாங்க, படுவாவி, கதறி அழுதார்கள். அந்த கையை ஒற்றி கொண்டார். $30,000 வேறொரு செல்வந்தர் அதை ஏலம் எடுத்துக்கொண்டு போனார். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 28 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடருக்கு காட்சி அளித்தார். தோமா என்ற சீடன் சொன்னார், அவருடைய கரத்தில் உள்ள காயங்களை நான் காணாவிட்டால் நம்ப மாட்டேன். அவனுக்கென்று தனிமையாக தரிசனமானார். தன் கரங்களை நீட்டினார். தோமா, என் கரத்தை பார், அதில் உள்ள காயங்களை பார். நான் காயமடைந்த உன் ஆண்டவர் தான் என்றார். தோமா கதறி அழுதான். என் ஆண்டவனே, என் தேவனே, என் ஆண்டவனே, என் தேவனே என்று புலம்பி அழுதான். அந்த அரசின் கையை போலத்தான் தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் கொடுத்த அருமை இரட்சகர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நமக்காக வறுமையை அனுபவித்தார், தரித்திரத்தை அனுபவித்தார். ஒன்றுமில்லாத ஏழை போல சிலுவையில் தொங்கினார். யோவான் 19:24 சொல்லுங்கள். அவருடைய கடைசி ஆடையையும் கூட ஏலம் போட்டு மக்கள் எடுத்துக்கொண்டார். இன்றும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற, நம் தேவைகளை தர. ஒரு பழைய பாடலை எசேக்கியா பிரான்சிஸ் இயற்றிய ஒரு பாடல் இது. அதன் ஒரு கவியை பாடுகிறேன், சேர்ந்து பாடுவோமா? வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ,
இயேசு அழைக்கின்றார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மனிதர் மத்தியில் வேட்கமோ, மருளாதே மன்னன் இயேசு பார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் காத்தன் உண்டல்லோ, கவலை ஏன் கலக்கம் ஏன், காத்தன் இயேசு அழைக்கின்றார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். நல்லா கைதட்டுங்க ஆண்டவருக்கு. அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க போறார். மூன்றாவது அவர் செய்த காரியம், தம்மையே அடிமை கோலமாக மாற்றிக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:9-10, இந்த உலகில் இறங்கி வரும்பொழுது தேவன் சொன்னாரா, என் சித்தத்தை அல்ல, விண்ணுலகில் இருக்கும் பரம தந்தையின் சித்தத்தை செய்யவே இறங்கி வந்தேன். தேவாதி தேவன் தாமே தமக்கென்று ஒரு உருவத்தை உண்டாக்கி கொண்டார். எபிரேயர் 10:5 சொல்லுகிறது போல அவருக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொண்டார். அந்த சரீரத்தில் மக்களுக்காக ஜீவனை கொடுக்க வேதம் சொல்லுகிறது, இனி என் சித்தம் அல்ல, மக்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். நான் ஒரு அடிமை. எனவே 3.5 ஆண்டுகள் தனிமையாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்வார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 5:7 அவர் ஜெபத்தில் புலம்பி அழுவாராம். மிகுந்த கண்ணீரோடு மிக பெரிய சத்தத்தோடு கதறி அழுவாராம். எப்படி மரணத்தை சந்திக்க போகிறேன். உபாகம் 32:40 சொல்கிறது, தேவன் என்றென்றும் ஜீவிக்கிறவர், அவருக்கு மரணம் இல்லை. எனவே எப்படி நான் மரணத்தை சந்திக்க போகிறேன், எப்படி சிலுவையில் தொங்க போகிறேன் என்று புலம்பி அழுதுவார். with much tears and a loud voice, பலத்த சத்தத்தோடு தனிமையாக சென்று ஓ என்று கதறி அழுவார். அந்த நாள் வந்தது. வேதம் சொல்கிறது, மத்தேயு 27:46 சிலுவையில் மிகுந்த சத்தத்தோடு அவர் கூச்சலிட்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஒரு அடிமை போல தவிக்கிறேன். இப்பொழுது என்னால் இந்த மரண வேதனை தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய துக்கமும் பாடுகளும் என் மீது இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் உள்ள சரீரத்தில் உள்ள நோய்களும் பலவீனங்களும் என்னை வாட்டுகிறது. ஒவ்வொரு மேலுள்ள சாபங்களின் மேல் இறங்கி வருகிறது. ஐயோ, என்னால் சகிக்க முடியவில்லை, ஏன் என்னை கைவிட்டீர்? புலம்பி அழுதார். மரிக்கும் பொழுதும் பாருங்கள், லூக்கா 23:46 சொல்லுகிறது, மிகுந்த சப்தத்தோடு மகா சத்தத்தோடு கூப்பிட்டார், என் ஜீவனை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், போதும் எனக்கு இந்த வேதனை. மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை கொடுத்தார் என்று லூக்கா 23:46 சொல்லுகிறது.
மத்தேயு 27:50 சொல்கிறார். இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்த பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஜப்பானிய இராணுவத்தினரால் செய்யப்பட்ட கொடூரமான செயல்களை ஒரு விசை நான் பத்திரிகையில் வாசித்தேன். அவர்களுக்கு சரியான உணவு இல்லாத பொழுது தாங்கள் பிடித்து வைத்திருந்த மக்களை கொண்டு வருவார்கள். அடிமைகளாக வைத்திருந்த மக்களுள் சிலரை கொண்டு வருவார்கள். எதிரிகளின் படைகளில் இருந்து சிலரை கொண்டு வருவார்கள். அந்த மனிதன் அல்லது அந்த பெண் 2 கைகளையும் 2 பக்கம் கட்டி தூக்கி விடுவார்கள், ஓட முடியாதபடிக்கு. நன்றாக தீட்டப்பட்ட கத்தி ஒன்றை கொண்டு வருவார். அந்த உடலின் எந்த பகுதியில் ஏராளம் சதை இருக்கிறது என்று பார்த்து அந்த பெண் அல்லது அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதே கத்தியினால் கீறி வெட்டி எடுப்பார்களா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த மனிதனுக்கு அவன் புலம்புவான், ஐயா என்னை விட்டு விடுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், லெட் மீ கோ, லெட் மீ கோ. ஆனால் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கால்கள் தரையில் பட முடியவில்லை, ஓட முடியாது. அப்படித்தான் அருள்நாதர் இயேசு அடிமை போல தொங்கினார், பாடுகளை அனுபவித்தார். இன்றைக்கு அவரிடம் நாம் அழும் பொழுது, கிறிஸ்து இயேசுவே எனக்காய் பாடுபட்டி இன்றைக்கு என் கண்ணீரை துடைத்தல், என்னால் இந்த வியாதியை தாங்க முடியவில்லை, என்னால் மற்றவர்கள் கொடுக்கும் தொல்லையை தாங்க முடியவில்லை, வறுமை கொடுக்கும் தொல்லையை தாங்க முடியவில்லை, தரித்திரம் கொடுக்கும் தொல்லையை தாங்க முடியவில்லை, ஐயோ சாபம் கொடுக்கும் தொல்லையை தீர்க்க முடியவில்லை, கடன் தொல்லை என்னை வாட்டி வதைக்கிறது, லெட் மீ கோ, நான் போகட்டும், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று நாம் புலம்பும் பொழுது அருள்நாதர் இயேசு மனம் இறங்குவார். ஏசாயா 61:1 சொல்கிறது, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்ய இறங்கி வந்தார். ஏசாயா 25:8 சொல்கிறது, ஒவ்வொரு முகத்திலும் உள்ள ஒவ்வொரு சொட்டு கண்ணீரின் துடைக்க அவர் இறங்கி வந்தார் என்று அவரிடம் கேட்போம். எனக்கு உதவி செய்ய, என் கண்ணீரை துடைத்தரும், என் துயரத்திற்கு முடிவைத்தார், என்னால் தாங்க முடியவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, யோவான் 16:24 இயேசு சொன்னார், இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அரைகுறை சந்தோஷம் அல்ல, 100% நீங்கள் விரும்பின அத்தனை காரியங்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 15:11, யோவான் 17:13 இந்த வசனங்களும் அப்படி கூறுகின்றன. இன்றைக்கு எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர் சொல்கிறார், ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு தேவையும் கொடுக்க நான் ஆயத்தம், ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு தேவையும் கொடுக்க ஆயத்தம். இன்று நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒரு படி மேலே கொண்டு வரப்போகிறோம். ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை துயரத்தையும் இன்று இரவு அருள்நாதர் மாற்றப் போகிறார். அவருடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது ஒரு கதையை சொல்லி முடிக்கட்டும். சென்னையில் உள்ள மிக உயர்ந்த அதிகாரி பல வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடம் ஒன்றை திறப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கு போனார். பள்ளிக்கூடத்தின் பெயரை பார்த்தார், கதி கலங்கியது, உள்ளம் உடங்கியது, தடுமாறி போனார். காரணம், 16 வயதில் அவருடைய இறந்து போன ஒரே மகனுடைய பெயரில் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பப்பட்டிருந்தது. தன் மகனை நினைத்தார், மனம் கலங்கினார். உள்ளே சென்றார், அவனுடைய படத்தை வைத்திருந்தார். அதை உற்று பார்த்தார். ஐயோ என் மகனை எங்கே போய்விட்டார், தனக்குள் கலங்கினான், அழுதார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். வைபவம் முடிந்தது. திரும்பவும் வெளியே வந்தார். தன் மகனுடைய படத்தை பார்த்து, அவனுடைய பெயர் எங்கும் எழுதப்பட்டிருப்பதை பார்த்து கதி கலங்கினார். வெளியே வரும் என்பதாய் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவனர்களை பார்த்து,
ஒரு வார்த்தை கேட்டார். ஐயா, நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஏதாவது உண்டா? அவருடைய ஏராளம் உதவிகளை ஒரு பேப்பர் எழுதி வைத்திருந்தார். இவ்வளவுதானா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னார். அந்த பேப்பர் மேலே கையெழுத்து போட்டார். அத்தனையும் என்னால் இன்று கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தின் சார்பில் என்று அந்த பேப்பரை எழுதி போட்டுவிட்டு போய்விட்டார். இன்று நாமும் கூட கிறிஸ்து இயேசுவின் பெயரை சொல்லி கதரும் பொழுது அருள்நாதர் இறங்கி வருவார். ஒவ்வொருவர் அருகிலும் அவர் தோன்றுவார். காரணம், அவர் தேவன், மனிதன் அல்ல. ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தினால் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை தாரும், எனக்கு கண் தெரியல, வேற கண் தாரும். ஆண்டவரே என்ற இருதயத்தை மாற்று, வேற இருதயம் தாரும். இந்த கண்ணுக்குடியை விட முடியவில்லை, இந்த பீடியை விட முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும். உலகமெல்லாம் சொல்வேன், இன்று ராத்திரியே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். நான் இப்படிப்பட்ட மனிதனாய் வந்தேன். உலகம் தரக்கூடாத சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது, எனக்கு கள்ளு ஆசைய போய்விட்டது என்று நான் உம்மை பற்றி பெருமையோடு பேசுவேன். ஐயா, என் நோய் தீர்ந்தது, என் கட்டி தீர்ந்தது என்று உம்மை பற்றி பெருமையோடு பேசுவேன். என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கெஞ்சுவோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்வீர்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது அருள்நாதர் வருவார். ஒவ்வொரு அருகிலும் தோன்றுவார், ஒவ்வொரு அருகிலும் தோன்றுவார், ஒவ்வொரு அருகிலும் தோன்றுவார். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்தை பெற்ற பொழுது நாட்டின் சட்ட திட்டங்களை எழுத வல்லுநர்கள் உட்கார்ந்த பொழுது அவர் சொன்னார், எதையும் எழுதுங்கள், ஆனால் ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. உங்கள் சட்ட திட்டங்கள் அல்ல, அவற்றின் மூலம் இந்தியனாக பிறந்துவிட்ட ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும். நம்முடைய தேச பிதாவின் விருப்பம் அது. அண்ட சராசங்களை படைத்த விண்ணுலக பிதா இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய கண்களிலும் இருந்து கன்னத்தில் வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஒவ்வொருவருக்கும் துடைக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் துடைக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் துடைக்க வேண்டும். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமது அருகே இயேசு கூட தோன்றி நிற்கிறார். ஒவ்வொரு அருகிலும் தோன்றி நின்று கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறாய். ஐயா, என் வாழ்க்கை மாற வேண்டும். நான் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறேனே, மது அருந்துகிறவனா இருக்கிறேனே, மற்ற குடும்பத்தினர் பின்னால் ஓடுகிறவனா இருக்கிறேனே, பணத்தின் பின்னால் ஓடுகிறவனா இருக்கிறேனே, பொருளாசை என்னை வாட்டி வதைக்கிறதே, வஞ்சகம் என்னை வாட்டி வதைக்கிறதே, குடி வெறி என்னை வாட்டி வதைக்கிறதே, அபின் என்னை வாட்டி வதைக்கிறதே, கஞ்சா மயக்க மருந்து என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள், சரீர இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும். கதறி அழுவோம். என்ன வேண்டும் உங்களுக்கு, என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்பொழுது எல்லாரும் வாயை திறப்போம், எல்லாரும் வாயை திறப்போம், இருதயத்தை திறப்போம், உதடுகளை திறப்போம். ஒருவராவது தங்களை அடக்கிக் கொள்ளக்கூடாது. எல்லாரும் 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 வாயை திறப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேவை இதப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும்ப்பா. உம்மை விட்டு தூரமாய் வாழ்கிறேன். பரிசுத்தத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. தயவு செய்து தயவு செய்து என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும் என்று கெஞ்சுவோமா? கண்ணீரோடு கெஞ்சுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே, என்னுடைய ரத்தத்தினால் கழுவும், என்னை ரத்தத்தினால் கழுவும். நான் என் ஆசீர்வாதத்தை பெற, மற்ற ஆசீர்வாதங்களை பெற
என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எனக்கு மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். கதறி அழுவோம், கதறி அழுவோம், கதறி அழுவோம். இன்று தேவன் நம்மை பரிசுத்தமாக்கட்டும், தேவன் நம்மை பரிசுத்தமாக்கட்டும். அவருடைய மாசற்ற ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கட்டும். பிரியமானவர்களே, உங்கள் அருகே அவர் வந்து நிற்கிறார், உங்கள் அருகே வந்து நிற்கிறார். தேவனே என்னை சுத்தமாக்கும், தேவனே என்னை சுத்தமாக்கும், தேவனே என்னை சுத்தமாக்கும், தேவனே என்னை சுத்தமாக்கும், என் குடும்பத்தை சுத்தமாக்கும். ஐயோ, என்னை பரிசுத்தமாக்கும். எனக்கு பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம், பாவ வாழ்க்கை வேண்டாம், என்னை சுத்தமாக்கும். கண்ணீரோடு கெஞ்சுவோம். கர்த்தர் இப்பொழுது மாற்றுவார். அதற்குத்தான் தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா! நன்றி, 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 நன்றி. வானம் திறக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒவ்வொருவர் மீது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். எல்லா பாவத்தையும் பட்சிக்கிறார், கெட்ட பழக்க வழக்கங்களை பட்சிக்கிறார். கெட்ட எண்ணங்களை, விரோதங்களை, எரிச்சலை, கோபங்களை அவர் பழி வாங்கும் சுபாவத்தை மாற்றுகிறார். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நம்முடைய வாழ்க்கை என்று பரிசுத்தமாகட்டும், நம்முடைய வாழ்க்கை என்று பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். பிரியமானவர்களே, இயேசு சுவாமி நம்முடைய மாசற்ற ரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறேன். ஒருவர் பாக்கி இல்லாமல் ஒவ்வொருவருக்காகவும் நீர் உயிரை கொடுத்தீர் என்பதை நினைத்தருவீராக. ஒருவர் பாக்கி இல்லையப்பா. ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீர், உயிரை கொடுத்தீர், ஜீவனை கொடுத்தீர். வாழ்க்கையை மாற்ற அதை நினைத்தரணும். ஒவ்வொருவரையும் மாற்றியே தீர வேண்டும் என்று ஜபிக்கிறேன், மாற்றவே வேண்டும் என்று ஜபிக்கிறேன், மாற்றித்தான் தீர வேண்டும் என்று ஜபிக்கிறேன். மாற்றும், மாற்றும் ஆண்டவரே, மாற்றும், பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். உமக்கு நன்றி, 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 நன்றி. நாம் விசுவாசிப்போம், நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், இயேசு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை தூய்மையாக்கி இருக்கிறார். என் கெட்ட பழக்க வழக்கங்கள் போய்விட்டன, என்னுடைய மாம்ச இச்சைகள் போய்விட்டன, தவறான உறவுகள் போய்விட்டன. ஐயோ, கெட்ட நண்பருடைய சகவாசம் என்னை விட்டு போய்விட்டது என்று நாம் மகிழ்வோமா, ஆரவாரிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாயை திறந்து நன்றி செலுத்துவோம். முதலாவது முதல் காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இயேசு சுவாமி என்னை மாற்றினதற்காக நன்றி. உலகில் மிகப்பெரிய காரியம் மனிதனுடைய கொடிய இருதயம் மாறுவதுதான், கெட்ட எண்ணம் மாறுவதுதான், கொடிய பழக்க வழக்கங்கள் மாறுவதுதான், இருதயம் தேவன் பக்கமாய் திரும்புவதுதான் பெரிய அற்புதம். அதை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தந்திருக்கிறார். அன்பு தம்பி சுகுமாரன் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அன்பு தங்கச்சி மாலதி வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது மாற்றி இருக்கிறார். குபேந்திரன் உன் வாழ்க்கையை இயேசு மாற்றி இருக்கிறார். சரோஜா உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். சந்திரவதனி உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரம் கணக்கற்ற மகளுடைய இருதயங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது, இன்னும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இனி திரும்பி வருவதில்லை. குடி வருவதில்லை, மது வருவதில்லை, மாது வருவதில்லை, மயக்க மருந்துகள் வருவதில்லை. நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! நன்றி, நன்றி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இப்பொழுது மற்ற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன உங்களுக்கு வேண்டும், என்ன உங்களுக்கு தேவை இப்பொழுது அதை நினைத்துக் கொள்ளுங்கள். பண கஷ்டமா, கடன் தொல்லையா, விலையில்லாத திண்டாட்டமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நோய் வாட்டி வதைக்கிறதா பிரியமானவர்களே? என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர் சொன்னாரே, எதை கேட்டாலும் தருவேன். கொஞ்ச நேரம் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் புதுப்பிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். அவர் சொன்னதை நம்பிதான் புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். அவர் சொன்னார், எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஆகவே இயேசு ராஜா, இயேசு ராஜா, கிறிஸ்து இயேசு ராஜா எனக்கு இதை செய்யும். வாயை திறந்து கேட்போம். எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது, ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது, ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா! இன்று இரவு எல்லாரும் ஆசீர்வாதம் பெறும் இரவு, எல்லாரும் எதையும் பெறும் இரவு, எல்லாரும் எதையும் பெறும் இரவு, எல்லாரும் எதையும் பெறும் இரவு. ஒன்றையும் நாம் பெறாமல் போக போவதில்லை, ஒன்றையும் பெறாமல் போக போவதில்லை. இன்று இரவு
Hallelujah. It's a night of mass miracle, night of mass blessing. எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லா தேவைகளும் கொடுக்கப்படும் ஒரு இரவு, ஆசீர்வாத இரவு. ஒருவராவது கவலைப்படக்கூடாது. என்ன வேண்டுமோ வாயை திறந்து கேளுங்கள், பார்க்கலாம். வாயை திறந்து கேளுங்கள். குழந்தை வேண்டியவர்கள் குழந்தையை கேளுங்கள், வீடு வேண்டியவர்கள் வீட்டை கேளுங்கள், கணவன் வேண்டியவர்கள் கணவனை கேளுங்கள், மனைவி வேண்டியவர்கள் மனைவியை கேளுங்கள், வேலையில்லா திண்டாட்டம் உள்ளவர்கள் வேலையை கேளுங்கள், வேலையில் உயர் பெற்றவர்கள் வேலையின் உயர்வை கேளுங்கள், உங்களுடைய தொழிலில் நஷ்டமுள்ளவர்கள் லாபத்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், துயரத்தை இன்பமாய் மாற்றுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது 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 இப்பொழுது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இயேசு சுவாமி ஒவ்வொரு மீது இப்பொழுது கைகளை வையும், ஒவ்வொரு மீது கைகளை வையும். உடைய கை தொடுவதை அவர் உணரட்டும். இப்பொழுது கை தொடுவதை உணரட்டும், கை தொடுவதை உணரட்டும். ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத சந்தோஷம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு உடைந்த இருதயத்தை நிரப்பட்டும், எல்லா தேவைகளையும் நிரப்பட்டப்பா. பணமற்றவர்கள் பணத்தை பெறட்டும், செல்வமற்றவர்கள் செல்வத்தை பெறட்டும், தரித்திரம் நீங்கி போகட்டும், செல்வம் இறங்கி வரட்டும், செழிப்பு இறங்கி வரட்டும். வேலையற்ற என் பிள்ளைகள் வேலையை பெறட்டும், திருமணமாகாதவர்கள் திருமணம் ஆகி மகிழட்டும், குழந்தையற்றவர்கள் குழந்தையை பெறட்டும். ஆசீர்வதியும். ஒவ்வொரு விருப்பத்தையும் தாரும், ஒவ்வொரு விருப்பத்தையும் தாரும், ஒவ்வொரு விருப்பத்தையும் தாரும், ஒவ்வொரு விருப்பத்தையும் தாரும். ஆண்டவரிடம் கெஞ்சி கேளுங்கள், அவர் கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுக்க ஆசையோடு வந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு தாரும், நான் உலகமெல்லாம் சாட்சி சொல்வேன், உலகமெல்லாம் சாட்சி சொல்வேன். ஹல்லேலூயா. அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். தொடுவார். இப்பொழுது ஒருவராவது ஆசி பெறாமல் போவதில்லை, ஒருவராவது ஒருவராவது ஒருவராவது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்காக உயிரை கொடுத்தார், ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசு சுவாமி நோயினால் வாடுபவர்களை கண்ணோக்கி பார். ஒருவராவது நோயோடு போகக்கூடாது, ஒருவராவது வந்த நோயோடு போகக்கூடாது. ஒருவராவது ஒருவராவது ஒருவராவது. 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த சமூகத்தில் வந்த ஒவ்வொருவர் மீது கைகளை வைத்து அவளை குணமாக்கினேன், பிசாசுகளை துரத்தினேன். அதே கைகளை வையும், அதே கை, அதே ஆணி பாய்ந்த கை, ஆணி நொறுங்கப்பட்ட கை, அதே கை, சிலுவை நொறுங்கின கை வரட்டும். இப்பொழுது ஒவ்வொருவரும் அந்த கையை பார்க்கட்டும். ஐயோ, இயேசுவின் கை வருகிறது, இயேசுவின் கை வருகிறது, என்னை தொடுகிறது, என்னை சுகமாக்குறது என்று ஆச்சரியம் அடையட்டும், அதிசயம் அடையட்டும், பரவசம் அடையட்டும். நன்றி 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 நன்றி. இயேசு உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். நாம் நம்புவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் விசுவாசத்திற்கு அறிகுறியா, நம்பிக்கைக்கு அறிகுறியா எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி சொல்வோம், எல்லாரும் நன்றி சொல்வோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாயை திறந்து இயேசு சுவாமி என்னை தொட்டதற்காய் நன்றி, என் நோய்களை குணமாக்கினதற்காய் நன்றி உமக்கு என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆசி பெறும் இரவு இது. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்த செலுத்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஒவ்வொருவரையும் பொழுது நிரப்புவார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம், அற்புதங்களை ருசிக்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெறப்போகிறோம், இதுவரை கண்டிராத விதமாய் பெறப்போகிறோம். இறங்கி வருகிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Wonderful Jesus. நன்றி. கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி. ஒவ்வொரு சரீரத்திலும், நன்றி. ஒவ்வொரு சரீரத்திலும், நன்றி. ஒவ்வொரு சரீரத்திலும் உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. The power of Jesus is healing you right now. Amen. சுகத்தை வேண்டி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பிரசன்னம் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நோயும் சுகமாகி கொண்டிருக்கிறது. Thank you Lord. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நோயுள்ள பாகங்களை இப்பொழுது இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு பாகமும் இப்பொழுது புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. ரைட் நவ் த பவர் ஆஃப் காட் இஸ் கமிங் ரைட் நவ். ஒவ்வொரு பாகமும் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இருதயம் புதிதாகி கொண்டிருக்கிறது. கண் பார்வை திரும்ப ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் கண் பார்வை திரும்ப வருகிறது. பேச முடியாத பிள்ளைகளை ஆண்டவன் தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். சரும நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஃபிட்ஸ் நோயை இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி சத்திய மேரி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். துள்ளி குதிக்கிறீர்கள். இருளின் அதிகாரம் உங்களை விடுதலை ஆக்கி இப்பொழுது பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். சத்திய மேரி, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. மேடைக்கு வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ரூபவதி, உங்களோடு மனோகரன் என்று ஒருவர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் இருவர் மீதும் இறங்குகிறது. அவருடைய வல்லமை இறங்குகிறது. பண பிரச்சனை நிமித்தம், சாபத்து நிமித்தம் எவ்வளோ பாடுகள், பற்றாக்குறை நிமித்தம், சரியாக சாப்பிடாதது நிமித்தம் உங்கள் சரீரத்தில் நோய் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் தருகிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் புதிதாக உருவாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். லிவர் புதிதாகட்டும். ஒவ்வொருவர் ஈரலும் புதிதாகட்டும். இன்டெஸ்டைன்ஸ் புதிதாகட்டும். ஒவ்வொரு கிட்னியும் இப்பொழுது புதிதாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். பொல்லாத கிட்னி நோயை கொண்டு வரும் பிசாசே, ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஏசப்பா, இந்த கிட்னிகளை உருவாக்கு ராஜா. ஜீரண உறுப்புகளை உருவாக்கு ராஜா. சுகமாக்கு ராஜா. ரத்த ஓட்டத்தை சுகமாக்கும். ஃபிட்ஸ் நோயை நீக்கும். மூளையை சுகமாக்கும் ஐயா. முத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவனே. ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்வதற்காக நன்றி. கட்டி வைத்தது போல இருக்கிறது பிரதர். ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று பலர் சொல்கிறீர்கள். சரோஜினி, சகோதரி சரோஜினி, இப்பொழுது நீங்கள் அப்படி சொல்லவில்லையா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அத்தனை கட்டுகளையும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தை திறந்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்று ஆண்டவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அத்தனை நோய்களையும் ஆண்டவர் சுமந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை பேருடைய அத்தனை நோயும் இப்பொழுது வெளியே வருவதாக. கட்டிகள் வெளியே வருவதாக. வளர்ச்சிகள் கரைந்து போவதாக. பழைய உறுப்புகள் போய் புதிய உறுப்புகள் உருவாவதாக. இயேசப்பா செய்யும். உமது பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவனே. குட்டி குழந்தைகளை சுகமாக்கும். கர்ப்பத்தில் இருக்கும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ஐயா. குழந்தைகளுக்கு புதிய இருதயத்தை தாரும் ஐயா. எல்லா ஓட்டைகளையும் சரி செய்யும். உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. ரோஷினி, God's power is coming upon you right now. எல்லா திக்கு வாயும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். திக்கு வாயை இயேசு சுகமாக்குகிறார். சரளமாய் பேசத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்குகிறது. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சாதாரணமாக பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இறங்குவதாக. சாபம் ஒழிவதாக. குடும்பத்திலே ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவனுக்கு ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. பிள்ளைகளை ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கண்ணெதிரே பிள்ளைகள் துள்ளி குதித்து ஓடுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இறங்கட்டும் ராஜா. விடுதலை தாரும். ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மறுரூபமாகட்டும் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். கடவுள் இருக்கிறார். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. Thank you Lord. Thank you for healing me. என்னை சுகமாக்குவதற்காக நன்றி. புதிய நுரையீரலை கொடுப்பதற்காக நன்றி. புதிய லங்ஸை கொடுப்பதற்காக நன்றி. முதுகு வலியை நீக்குவதற்காக நன்றி. சுகிர்தா, இயேசு உங்கள் முதுகை இப்பொழுது சுகமாக்கினார். பலருடைய முதுகு தண்டிலே பிரச்சனை இயேசு குணமாக்குகிறார். வலிகள் மறைகிறது. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. குனிந்து பாருங்கள். இயேசு உங்களை குணமாக்கி விட்டார். மேடைக்கு ஓடி வந்து சாட்சி கொடுங்க. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மேடைக்கு ஓடி வாருங்க. ஆண்டவனுடைய வல்லமை இறங்குகிறது. கடன் வாங்கிவிட்டு கடனை திரும்ப செலுத்த முடியாமல் பலர் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவன் அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்கிறார். அற்புதமாக துணை நிற்க போகிறார். அற்புதமாக உங்கள் தொழிலிலே பாக்கியத்தை கொடுக்க போகிறார். தொழிலிலே
வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இப்பொழுது தருகிறார். Thank you Lord. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஜெயசேகர், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். தொழிலிலே பாக்கியத்தை கொடுக்கிறார். கவலைப்படாதீர்கள், நிச்சயம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே பலருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். தியாகராஜன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கடனை திருப்பி செலுத்தி திரும்ப உங்களை வாழ வைப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மேடைக்கு வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்க. அப்பொழுது உங்கள் ஆசீர்வாதம் பூர்ணப்படும். அவருடைய மகிமை இறங்குகிறது. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தை திறந்து கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை தொடுவதற்காக நன்றி, என்னை சுகமாக்கினதற்காக நன்றி, உம்மை துதிக்கிறேன் ராஜா என்று உரத்த சத்தமாய் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இரவிலே நல்ல தூக்கத்தை கொடுக்க போகிறார். மன மகிழ்ச்சியின் ஆவி உங்களுக்குள்ள இறங்குகிறது. ஸ்தோத்திரித்த ஆண்டவனை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவனை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமாய் அவரை கம்பீரமாய் ஸ்தோத்திரித்து கனப்படுத்துங்க. இயேசுவே, இயேசப்பா, உமது பிள்ளைகளுக்கு தயவாக இரக்கத்தை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. பிள்ளை வாழவில்லை என்ற கவலை ஆண்டவர் நீக்குகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்ணெதிரே வாழ்ந்திருக்கும்படி ஆசீர்வாதத்தை இப்பொழுது அவர்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார். நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்க, நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்க. தாய்மார்களே, நீங்கள் அழுதது போதும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் உங்கள் கண்ணெதிரே வாழ்ந்திருப்பார்கள். தேங்க்யூ லார்ட். மக்கு கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு விடுதலையாக்குகிறார். அத்தனை பேரையும் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. பூஷணம், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கினது. லங்ஸிலே முழு விடுதலை இப்பொழுது உணர்ந்திருக்கிறீர்கள். எழுந்து வந்து ஆண்டவனுக்கு சாட்சி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். புது விடுதலை, புது விடுதலை. இயேசு உங்களை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். ஆத்மாவிலும் குணமாக்கி இருக்கிறார். சரீரத்திலும் குணமாக்கி இருக்கிறார். மக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. குளிர்ச்சியாய் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உண்மையில் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இதை செய்து முடிக்கிறது. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. Thank you wonderful Jesus. Thank you precious Holy Spirit. ஒரு மந்திர சக்தியும் இனி உங்களை தொடாது. கர்த்தர் சொல்கிறார், ஒரு மந்திர சக்தியும் இனி உங்களை தொடாது. இயேசுவின் நாமம் எல்லா பிசாசுகளையும் துரத்த வந்த நாமம். எஸ், பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கவே, பிசாசின் கிரியை அழிக்கவே தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அத்தனை பிசாசுகளையும் மந்திர சக்திகளையும் ஒவ்வொருவரையும் விட்டு நான் இப்பொழுது துரத்துகிறேன். பொல்லாத பிசாசு, ஒவ்வொருவரையும் விட்டு நீ வெளியே வா. நீ கட்டி வைத்திருக்கும் அத்தனை கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அறுத்து போடுகிறேன். Come out you devil, come out. அத்தனை குடும்பங்களையும் விட்டு நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். சில குடும்பங்களில் அடி மேல் அடி, நோய் மேல் நோய், இழப்பின் மேல் இழப்பு, அவைகள் இன்று நிற்கின்றன என்று இயேசு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி இந்த பிசாசுகள் உங்கள் வழியே வருவதில்லை, தீங்கு வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். வாயை திறந்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. என் கர்ப்பம் இனி கலையாது, என் கர்ப்பத்திலே குழந்தை நிற்கும் என்று ஆண்டவனை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவனுக்கு நன்றி. அவருடைய ஜீவன் இறங்குகிறது. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவனுடைய வல்லமை இறங்குகிறது. நோய்கள் மறைகிறது, சர்ம நோய்கள் மறைகிறது. அவருடைய ஜீவன் இறங்குகிறது. Thank you Holy Spirit. நடந்து பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள், காதை திறந்து பாருங்கள், வாயை திறந்து பாருங்கள், மூச்சு விட்டு பாருங்கள், குனிந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவனே, உமது பிள்ளைகள் மீது உமது பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை இறங்கும். இனி ஒரு பிசாசும் அவர்களை தொடக்கூடாது, ஒரு பாவமும் அவர்களை தொடக்கூடாது, ஒரு சோதனையும் தொடக்கூடாது. அவள் குடும்பம் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக, இப்பொழுது முத்திரிக்கப்படுவதாக. ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ் அவர்களை ஒப்படைத்து அனுப்புகிறேன் ராஜா. இனி ஒரு தீங்கும் அவர்களை தொடக்கூடாது. Fill them with thy Holy Spirit, Lord. Anoint them right now. Anoint them right now. We give you all the glory. Praise God. உங்க பேர் என்ன?
சரோஜா சிஸ்டர், நான் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். கடவுளே, எனக்கு வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனையே, இப்போ என்னோட கணவருக்கும் பிரச்சனையே, எனக்கு இருக்கிறத விட செத்து போயிட்டா நல்லதே, ஏன் எங்களை இப்படி கவலைப்படுத்துறேன்னு அழுதேன். அப்போ தான் பிரதர் சொன்னார், சரோஜா உன்னோட மனவேதனையெல்லாம் மாறுதுன்னு. அப்போ எனக்கு அதுலேருந்து இது வரைக்கும் இன்னொரு நடுக்கமாகவே இருக்குது. கர்த்தருக்கு கொடான்னு கொண்டு சோத்திரம். சரோஜா வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆனந்தத்தினால நிரப்பிட்டார்ல. நான் ஏன் வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று இரவு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களை நிரப்பி இருக்கிறது. இனி அவர்கள் வாழ்ந்திருக்க போகிறார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவனை ஸ்தோத்திரிப்போமா. Thank you wonderful Jesus. என் பேர் சசிகுமார். எனக்கு ஐப்பிச்சு பாட முடியாமல் இருந்தேன். நான் ஒரு மியூசிக் டைரக்டர். நான் கம்போஸ் பண்ணும்போது ஐப்பிச்செல்லாம் பாட முடியாமல் இருந்தது. நான் இப்போ அங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு ஐப்பிச்சு பாட முடியுது. என்னால் பாட முடியுது. Praise God. இயேசுவின் பாதம் தஞ்சமே, வாழ்வில் தாழ்வில் மரணத்திலே. Praise God. முந்தி இப்படி பாட முடியாதா பிரதர்? கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, ஆண்டவர் தொண்டையை திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவர் தொண்டையை திறந்திருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. What a joy. பிரதர், நான் பரிசுத்த ஆவியினால நிரம்பினேன். நேற்று எனக்கு கண்ணுக்கு முன்னாடி மின்னல் மாதிரி வந்து போச்சு. நான் என்ன அறியாமல் கீழே கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு பிரதர். ஆண்டவருடைய அபிஷேகம் வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Praise God. Thank you Lord. சிறுவனை ஆண்டவர் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஹalleluya. பேர் சத்தியமேரி. சத்தியமேரி, அன்பு சகோதரி சத்தியமேரி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். துள்ளி குதிக்கிறீர்கள். இருளின் அதிகாரம் உங்களை விடுதலை ஆக்கி இப்பொழுது பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். சத்தியமேரி, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லணும்னா ஆண்டவருக்கு நான் முற்றிலுமான சாட்சியாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு கணவருக்கு கடந்த 5 வருடமாக பேரலைஸ் ஆகி நடக்க முடியாமல் இருக்காங்க. நான் ஒரு ஊனமற்றவா. ஆனால் கர்த்தர் என்னை இந்த நாளில் நான் ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள் எனக்கு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணல, அவங்களா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஆண்டவரோட கேள்விக்குறியான இந்த நாளில் வந்தேன். நான் எப்படி ஆண்டவரே நான் வாழ்வேன்? என்னோட வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே எனக்கு இருக்குதுன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்விக்குறியோடு நான் நின்னேன். கர்த்தர் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவுமா நான் இருக்கேன் எனக்கு வாக்கு கொடுத்து எனக்கு சொன்னாரு. Praise the Lord. பேர் சொன்னது வேலையில் பாருங்கள், இந்த சகோதரியின் பெயர் சத்தியமேரி. இதுதான் முதல் முறையாக அந்த பெயரை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு காண்பித்த பெயர். அவர்களை நான் பார்த்த பொழுது, ஜெபத்திலே ஆவியானவர் எனக்கு காட்டின பொழுது, பிசாசு இந்த குடும்பத்தை வாட்டுவதை நான் பார்த்தேன், வாட்டி வதைப்பதை பார்த்தேன். ஆனால் ஆவியானவர் இறங்கினார். உங்க பேரை சொன்னப்போ ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்குச்சா சிஸ்டர்? இறங்குச்சா? நான் அதை பார்த்தேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை கண்டேன். அதே போல பாருங்கள், கணவன் 5 வருடமாக நடக்க முடியாமல் துடிக்கிறார். வேலையிலும் பிரச்சனை. அப்படியா? வாழ்வில் அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் அவர்கள் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார் பாருங்கள், கரெக்டாக. ஆனால் இன்று கர்த்தர் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவனை ஸ்தோத்திரிப்போமா. அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் கணவனை ஆண்டவன் சுகமாக்குவார். உங்களையும் ஆண்டவன் வாழ வைப்பார். நிச்சயமாக வாழ வைப்பார். பெயரை சொல்லி அழைத்தவர் உங்களை வாழ வைக்க மாட்டாரா? கடவுள் உங்க பெயரை அழைத்திருக்கிறார்.